Alhamdulillah. Salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsani ila yawmiddin amma ba'd. அடுத்த நாலாவது முக்கியமான ஒரு பாடம் ஹஸ்னு தஅலீல், அழகிய காரணம் சொல்லுதல். தஅலீல்னா காரணம் சொல்றது, ஹஸ்னு தஅலீல்னா அழகான முறையில காரணம் சொல்றது. முதல்ல ஹஸ்னு தஅலீல்னா என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வை வந்து ஒரு நிகழ்வுக்கான ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய காரணத்தை விட்டுட்டு ஒருத்தர் அவர் எதை வந்து நோக்கமா வைக்கிறாரோ அத காரணமா சொல்றது. உதாரணமா எப்படி புரிய வைக்கலாம்னா, அமாவாசை வச்சுக்கோங்க போடலாம். அமாவாசை அன்னைக்கு எது வராது? நிலா வராது. இதான காரணம். அமாவாசை அன்னைக்கு நிலா வராது. ஆனா ஒரு கவிஞர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அதை காரணம் எடுக்க மாட்டாரு. ஒரு வேற ஒரு காரணம் வச்சு அதனாலதான் வரலாம். உதாரணமா, என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய மகன் இறந்து விட்டான், ஆகையால் இத்தனை நாட்களாக அவனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த சந்திரன் கூட இன்று வரவில்லை. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. விஷயம் என்ன, அன்னைக்கு அமாவாசை, அதனால எப்பவுமே சந்திரன் வராது. ஆனா இவன் என்ன பண்றன்னு சொன்னா, அந்த நிகழ்வு வந்து தான் எதை விரும்புறன்னு அந்த நிகழ்வு என்ன பண்றது, அப்படியே அதோட சேர்த்து காரணம் சொல்றது, அழகிய காரணம் சொல்றது. அதான் விஷயம். இல்லைங்களா? ஒரு நிகழ்வுக்கு வந்து நம்ம எதை அதை வந்து ஒரு காரணமா வைக்கிறோமோ அந்த காரணத்தை சொல்லி இந்த நிகழ்வு இதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு உள்ள இது பண்றது. இப்போ உதாரணம், மழை வருது. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து தேர்ட் இயர்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க, அதனால மழை வந்துருச்சு அப்படின்னு. உண்மையை அது காரணமா இருக்குமா? இல்லை. நான் ஒரு நோக்கமா வச்சுப்பேன், அதை நான் அந்த நோக்கத்தை என்ன பண்ண காரணமா சொல்லுவேன். அதான் விஷயம். அல்-காயிதா ஹஸ்னு தஅலீலி அயுன்கிர அல்-அதீபு ஸராஹத்தன் அவ் ضمنا علة الشيء المعروفة. ஹஸ்னு தஅலீல், அழகிய காரணம் சொல்லுதல் என்பது அயுன்கிர அல்-அதீப், அந்த இலக்கியவாதி மறுப்பர், ஸராஹத்தன் வெளிப்படையாக மறுப்பர், அவ் ضمنا علة الشيء المعروف, அல்லது அறியப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார், அவர் மறுப்பார். அதாவது ஒரு அறியப்பட்ட ஒரு காரணத்தை என்ன பண்ணுவார், அவரு மறுப்பார். மறைமுகமாவோ அது வெளிப்படையாகும். மறைமுகமாக கூட இருக்கலாம், மறைமுகமாவோ வெளிப்படையாக என்ன பண்ணுவார், ஆனா மறுத்துருவார். காரணத்தை என்ன பண்ணுவாரு, மறுத்துட்டு வயஅதி பிஇல்லத்தின் அதபியத்தின் ظريفத்தின், ஒரு அழகான அபூர்வமான ஒரு அழகான ஒரு காரணத்தை கொண்டு வருவார். ஒரு அபூர்வமான அழகான இலக்கிய காரணத்தை அதை கொண்டு வருவார். அதுதான் பிஇல்லத்தின் அதபியத்தின இலக்கிய காரணம். ظريفான அழகான அல்லது அபூர்வமான அழகான இலக்கிய காரணத்தை கொண்டு வருவார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? துனாசிபுல் கரப, அந்த அவருடைய நோக்கத்துக்கு தோதுவா இருக்கும். துனாசிபு அல் கரப, அவருடைய நோக்கத்து, அவருடைய இந்த என்ன சொல்றது, கரல்னா அவருடைய நோக்கத்துக்கு அது தோதுவாக இருக்கும். அல்லது யக்ஸிது இலைஹி, எதை அவர் நாடினாரோ, எந்த நோக்கத்தை நாடினாரோ அந்த நோக்கத்துக்கு தோதுவாக என்ன பண்ணிருக்கும், அது அமைஞ்சிருக்கும். வெளிப்படையா தெரிகிற காரணத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாக மறுத்துட்டு அதுக்கு பதிலாக இவர் ஒரு காரணம், இவர் எதையோ யோசிச்சிருப்பார்ல, அந்த காரணத்தை கொண்டு வருவார். அந்த காரணம் எப்படிப்பட்ட காரணத்தை கொண்டு, அதபியத்தன் தொரிபதன், அழகான இலக்கிய காரணத்தை கொண்டு வருவார். அம்சிலா பாருங்க, உதாரணம், கால் அல் மஅர்ரி பிரிசா, அல் மஅர்ரின்னு சொல்றவர் இரங்கல் பாடுறாரு. என்ன பாடுறாரு? வமா குல்ஃபத்துல் பத்ரில் முனீரி கதீமத்தன் வலக்கின்னஹா ஃபீ வஜ்ஹி அஸ்ருல் லத்மி. வமா குல்ஃபத்துல் பத்ரி, அந்த குல்ஃபா அப்படிங்கிறது, குல்ஃபத்துல் பத்ர்னா முழு நிலவு, குல்ஃபானா அந்த என்ன சொல்றது, கலங்கலான சிவப்பு நிறம். இந்த பாதிரிகளா பௌர்ணமி அப்படி ஒரு சிவப்பு நிறம் இருக்கும், அதான் அதான் குல்ஃபா. குல்ஃபத்துல் பத்ரில் முனீரி, பௌர்ணமியினுடைய அந்த கலங்கலான சிகப்பு நிறம் இல்லை. கதீமத்தன், எப்ப இருந்தே இல்லை, பழத்துல இருந்தெல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்லாம் கிடையாது. ஒமா குல்ஃபத்துல் பத்ரில் முனீரி கதீமத்தன், அந்த பிரகாசிக்கக்கூடிய பௌர்ணமியினுடைய அந்த கலங்கிய சிகப்பு நிறம் என்பது பழையது அல்ல,
வலாக்கின்னஹா ஆனால் அது ஃபி வஜ்ஹி அஸ்ருல்லத்தும் அது வந்து என்னதான் அரைந்த அவருடைய முகத்துல உள்ள அரைந்த அந்த அடையாளத்தை குறிக்கிறது. என்ன சொல்ல வரா தெரியுமா? வலாக்கின்னஹா ஆனால் அது அந்த குல்ஃபா அந்த சிகப்பு அது வந்து என்ன ஃபி வஜ்ஹி அவருடைய முகத்துல யாருடைய முகத்துல அந்த இரங்கல் பாடுறாருல அவரோட முகத்துல அஸ்ருல் லத்தும்னா அரைகிறது லத்தும்னா அப்ப அரைஞ்சதனுடைய அந்த அசருத அடையாளம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு வெளிப்படையா தெரியுது இந்த காரணம் கிடையவே கிடையாது. ஆனா அவர் எந்த காரணத்தை நாடுறோ அதை என்ன பண்றாரு அதோட சேர்க்கிறாரு. அடுத்து ஒகால் இப்னு ரூமி சொல்றாரு அம்மா துகாஉ ஃபலம் தஸ்ஃபர்ர ஈது ஜனஹஜ் அம்மா துகாஉனா சூரியன் அர்த்தம். அம்மா துகாஉ ஃபலம் தஸ்ஃபர்ர சூரியன் மஞ்சளாகவில்லை ஈது ஜனஹஜ் அது மறைவை நோக்கி போகும்போது சூரியன் மஞ்சள் பாதமா சூரியன் மஞ்சள் மறைகிறப்ப மஞ்சள் ஆகாது. சூரியன் மறைவதனால அது மஞ்சள் ஆகாது. இல்லா லி ஃபுர்கதி தாத்தல் மன்துல் ஹசன் சூரியன் மறைகிறனாலலாம் மஞ்சளா இல்ல இல்லா லி ஃபுர்கதி தாத்தல் மந்து அந்த அழகிய ஒரு நிகழ்வை விட்டு அது பிரிஞ்சு போதுல அழகிய அந்த காட்சி மந்தோன்னா காட்சி அந்த அழகிய காட்சியை விட்டு அது பிரிந்து செல்வதனாலதான் அது எப்படி இருக்குதா மஞ்சளா இருக்குதா. நம்ம சொல்லுவோமா இல்லையா என்னடா ஒல்லியா இருக்கு ஆமா என்ன பார்க்காதனால அவன் ஒல்லி ஆகிட்டான். ஆனா அது வேற இது வேறையா இருக்கும். இந்த மாதிரிதான் وقال آخر في قلة المطر بمصر மிஸ்ர் நாட்டுல ரொம்ப கம்மியா மழை பெய்யுது. அது ஒரு கவிதை. என்ன கவிதை? ما قصر الغيث عن مطري وتربتها ما قصر الغيث ஆமா என்ன செய்யும் சொல்ல இருக்கிறேன் சொல்ல பார்க்கறேன் ஃபீவரா இருக்கு ஃபீவரா தானே இருக்கு. முதல்ல இருக்கு சரி நான் பார்த்து போய்க்கிறேன் சில கிளாஸ் போயிடுறேன். இல்லை இல்லை வந்துடுறேன். ما قصر الغيث عن مصر وتربتها ما قصر الغيث மழை குறைக்கவில்லை அன் மிஸ்ர்ல இருந்தும் வதுர்பத்திஹா அதனுடைய மண்ணிலையும் மழை குறைக்கல. மழை என்ன பண்ணல குறையல. மிஸ்ர் அதாவது மழை வந்து மிஸ்ர்லயோ அதனுடைய மண்ணிலையோ மலையில என்ன பண்ணலாம் குறைக்கலையாம் தபகான். ஆனா லக்கின் தாஜாக்கும் இந்த கஜடி அது உங்களை பார்த்து வெக்கப்பட்டு ஓடி போச்சு. தாஜாக்கும் உங்களை தாண்டி விட்டது மீனல் கஜல் மிஸ்ருல மக்களை பார்த்து வெக்கப்பட்டு ஓடி போச்சு. ஆனால் நீ மழைலாம் கம்மியாயிருச்சுன்னு நினைக்காதப்பா அது ஏன் கம்மியான ஆகலை அது உன்னை பார்த்து என்ன பண்ணிருச்சான் அது மழை கம்மியானதுக்கு இவ்வளவு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் கையிலே கை ஒலி காலு ஒலி காய்ச்சல் சொல்ல முடியல காரணம் சொல்ல அதான் அழகிய முறையில் காரணம் சொல்றது. இந்த பாடம் விளையாச்சா போடலாம். ஓகே அடுத்த பாடம் அடுத்த 5-6 சேர்த்த பாடம். تأكيد المدح بما يشبه الذم وعكسه تأكيد المدح بما يشبه الذم وعكسه تأكيد المدح புகழ்ச்சியை உறுதிப்படுத்துவது பிமா யுஷ்பிஹு தம்ம அதாவது ஒரு இகழ்ச்சியை அதாவது சொன்னா இகழுக்கு ஒப்பானதை கொண்டு ஒரு புகழ்ச்சியை உறுதிப்படுத்தும். இகழுக்கு ஒப்பானதை கொண்டு ஒரு புகழ்ச்சியை உறுதிப்படுத்துவது. புகழ போறான் ஆனா அது எப்படி புகழ்வான் ஒரு இகழை கொண்டு வந்த மாதிரி புகழ்வான். அதான் ஒரு இகழ்ச்சிக்கு ஒப்பானதை போன்று புகழை உறுதிப்படுத்துவது. அப்படியே ஆப்போசிட் நடத்தும். எப்படி ஆப்போசிட்? புகழ்ச்சியை ஒப்பானதை கொண்டு இகழ்ச்சியை தம்மி பிமா யுஷ்பிஹுல் மதஹ. புரிஞ்சுங்களா டாபிக்? ஓகே. இங்க என்ன டாபிக்னா தஅகீதுல் மதஹ பிமா யுஷ்பிஹுல் தம்ம இகழுக்கு ஒப்பானதை கொண்டு புகழ்ச்சியை உறுதிப்படுத்துவது. قال ابن الرومي உதாரணம் காயிதா
தஅக்கீதுல் மத்ஹ் பிமா யுஷ்பிஹு ஸம்ம ضربானி. அதாவது ஒரு இகலுக்கு ஒப்பானதை கொண்டு புகழ்ச்சியை உறுதிப்படுத்துவது இரண்டு விதம். எப்படி? ஐயுஸ்தஸ்னா மின் சிஃபத்தி ஸம்மி மன்ஃபியத்தன் சிஃபத்துல் மத்ஹி. என்ன அர்த்தம்? சிஃபத்து ஸம்ம வந்து இஸ்திஸ்னா கொண்டு வந்து அதை மறுக்கிறது. சிஃபத்துல் என்ன சொல்றது, ஒரு சிஃபத்து ஸம்ம இஸ்திஸ்னாவை கொண்டு வந்து ஐயுஸ்தஸ்னா மின் சிஃபத்தி ஸம்மி இஸ்திஸ்னாவா எதை கொண்டு வருவோம்? நிகழ்வதை கொண்டு வருவோம். ஏன் தெரியுமா? மன்ஃபியத்தன், அதை மறுக்கிறதுக்காண்டி தான் கொண்டு வருவோம். அதை மறுக்கிறதுக்காண்டி கொண்டு வருவோம். சிஃபத்துல் மத்ஹி எதுக்காண்டி? புகழ்றதுக்காண்டி. அது என்ன? சில உதாரணம் பார்த்தா விளங்கிடும். அடுத்து பாருங்க, சிஃபத்துல் மத்ஹி, ஒரு சிஃபத்துல் மத்ஹ உறுதிப்படுத்துறது கொண்டு வருவோம், உறுதிப்படுத்துவோம். அதோட சேர்த்து இன்னொரு சிஃபத்துல் மத்ஹை என்ன பண்ணுவோம்? கொண்டு வரும். ஒன்னு சிஃபத்துல் தம்ம கொண்டு வந்து அதை இஸ்திஸ்னாவா கொண்டு வந்து மறுப்போம். சரியா? உதாரணமா பேர் என்ன போலாம்? ஆசியா நல்லவங்க தான், ஆனா தூங்கும் மூஞ்சி இல்ல. ஆசியா நல்லவங்க, ஆனா இப்ப ஆசியா நல்லவங்க சொல்லி முடிச்சிட்டோமா? ஆனால் சொல்லிட்டு தூங்கும் மூஞ்சிங்கிறது கெட்டதா நல்லதா? கெட்டது. ஆனா தூங்கும் மூஞ்சி இல்ல. அப்ப கெட்டதை இஸ்திஸ்னாவை கொண்டு வந்து அங்க என்ன பண்றோம்? அவங்கள இது முதல் விஷயம். ரெண்டாவது சிஃபத்துல் மத்ஹ், முதல்ல நல்லதா சொல்லுவோம், இன்னொரு இஸ்திஸ்னாவை கொண்டு என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறமும் இன்னொரு சிஃபத்துல் மத்ஹ் கொண்டு வரும். உதாரணம் சொல்லுவோம். ஆசியா நல்லவங்க தான், இருந்தாலும் அவர்கள் சரியான முறையில் எழுந்திருத்து விடுவார்கள். நல்லவங்க தான், ஆனாலும் சரியா என்ன பண்ணுவாங்க? எஞ்சிருவாங்க. ரெண்டுமே என்னதான்? இதுக்கு இஸ்திஸ்னால கொண்டு வந்து சிஃபத்து தம்ம கொண்டு வருவோம். ஆனா இங்க ரெண்டுல என்ன பண்ணிருப்போம்? அதான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். தஅக்கீது ஸம்மி பிமா யுஷ்பிஹுல் மத்ஹ், அதேதான். ஐயுஸ்தஸ்னா மின் சிஃபத்தில் மத்ஹி மன்ஃபியத்தன் சிஃபத்த ஸம்மி. சிஃபத்துல் மத்ஹ கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இஸ்திஸ்னால கொண்டு வந்து சிஃபத்து தம்ம சொல்லுவோம். அதே போல சிஃபத்து தம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இஸ்திஸ்னா கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? சிஃபத்து தம்ம தான் கொண்டு வருவோம். உதாரணம், قال ابن الرومي ليس به عيب سوى أنه لا تقع العين على شبهه. ليس به عيب, அவனுடைய எந்த ஒரு குறையுமே இல்லை. ليس به عيب, அவனுடைய எந்த ஒரு குறையும் இல்லை. சிவா, தவிர. இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப அவனிடத்துல எந்த குறையும் இல்ல தவிர அப்படின்னு என்ன யோசனை வரும்? குறையை கொண்டு வர போறான்னு தெரியும். அது என்ன கொண்டு வரோம்? அன்னஹு லா தக்அல் ஐனு அலா ஷிப்ஹிஹி. லா தக்அல் ஐனு, கண்கள் விழுகாது, அலா ஷிப்ஹிஹி, எதுலையுமே அந்த மாதிரி குறையை போல உள்ள எதுலையுமே என்ன பண்ணது? கண்ணு விழுகாது. அப்படின்னு அர்த்தம் அவன் எந்த குறையும் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். லா தக்அல் ஐனு அலா ஷிப்ஹிஹி. ஷிபஹன அந்த குறையை போல எதிரையுமே கண்ணு போய் என்ன பண்ணாது? ஒழுகாது. லைஸ பிஹி ஐபுன் சிவா அன்னஹு லா. அப்ப என்ன அர்த்தம்? லைஸ பிஹி ஐபுன், அவனிடத்துல எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்திஸ்னாவை கொண்டு வர்றோம். கொண்டு வந்து என்ன பண்றோம்? பெருசா நினைக்க போறோம், அவனை இது பண்ண போறான். ஆனா அப்படிலாம் இல்ல. லா தக்அல் ஐனு அலா ஷிப்ஹி, அதாவது அந்த ஐபை போல எதுலையும் அந்த ஐபு மாதிரி உள்ள விஷயத்துல கூட பார்வையில விழுகாது. அப்படின்னு அர்த்தம் அவனோட ஒரு குறையும் பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க, வலா ஐப ஃபி மஅரூஃபிஹிம், அவங்க இடத்துல லா ஐப, அவங்களுடைய அந்த லா ஐபனா குறைகள் இல்லை, ஃபி மஅரூஃபின் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது நற்செயல்கள்ல, அவங்களுடைய அந்த நல் உபகாரங்கள்ல, நற்செயல் நல் எதனா சொல்லணும், அவங்களுடைய உபகாரங்கள்ல எந்த விதமான குறையுமே இல்லை. கைர, தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னு இருக்கு போல. غير أنه يبين عجز الشاكرين عن الشكر. أنه يبين அதாவது நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அவருடைய நன்றியை செலுத்த முடியாத அளவிற்கு என்ன பண்ணிடுவாங்களாம்? இவங்களுடைய நற்பலன் இருக்குமா? இல்ல, அன்னஹு யுபையுன தெளிவுபடுத்துகிறது. அஜித ஷாக்கிரின்,
நன்றி செலுத்தக்கூடியவருடைய இயலாமையை, அன்சுக்ரியும் அவங்களுடைய அந்த நன்றி செலுத்தக்கூடிய மக்களுடைய அந்த நன்றி செலுத்துடைய இயலாமை அது காட்டுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த நற்பலன்களுக்காண்டி நன்றி செலுத்தக்கூடியவர்களால கூட சொல்ல முடியல, எப்படி நன்றி செலுத்துனே தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயலாதவங்கள எது மாத்திருது, உங்களுடைய செயல்கள்லாம் மாத்திருது அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு பாருங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா அஃஸஹுல் அரப், நான் அரபுகளிலே நான் உண்மை மிக்கவன், நான் அரபுகளிலே நான் உண்மை மிக்கவன். பைதா அன்னி மின் குரைஷ், பைதா ஏனென்றால் சொல்ல போறான் போல, அன்னா மின் குரைஷ், நான் யாரு, குரைஷிகளில் ஒருவன். அடுத்த நாபிகதுல் ஜாதி சொல்றார், ஃபதன் கமுலத் அஹ்லாகுஹு, ஃபதன் ஒரு வாலிபர், கமுலத் அஹ்லாகுஹு அவனுடைய அந்த பண்புகள் எல்லாம் முழுமையடைந்து விட்டது, நட்பண்புகள் எல்லாம் முழுமையடைந்து விட்டது. கைர தவிர, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு போல அவன்கிட்ட. அன்னஹு ஜவாதுன், அவன் யாரு, கொடைவல்லல். ஃபமா யுபகா அலல் மாலி பாக்கியா, அவனுடைய எந்த ஒரு பணமும் மிச்சமாவே இருக்காது, எல்லாத்தையும் எல்லாருடைய என்ன பண்ணிடுவான், கொடை கொடுத்துருவான். பாருங்க, அந்த கமுலத் அஹ்லாக் அவருடைய பண்புகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னோடனே, கைர தவிரன்னு நம்ம என்ன பண்ண போறோம், ஆக ஏதோ மேல இருக்கு போல. ஆனா ஜவாதுன், அவன் யாரு, கொடை வல்லல். ஃபமா யுபகா அலல் மாலி பாக்கி, அவனிடத்துல எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. இப்ப அடுத்து முன்னா நல்லா பாருங்க, இந்த எல்லா உதாரணமுமே அந்த காயிதால வந்து இந்த ரெண்டாவது யுஸ்பத்தில் ஷை சிஃபத்தில் மதி யுதா பஅத அதாத்துல் இஸ்திதாத்லி, அதான் உதாரணமா வந்திருக்கு. முதல் உதாரணம் வரவே இல்லை பாருங்களேன், யுஸ்தஸ்னா மின் சிஃபதி தம்மி மன்ஃபியத்தி, மறுக்கக்கூடிய ஒரு சிஃபத்து தம்மை இஸ்திஸ்னா கொண்டு வந்து அவனை புகழ்றது, அது வரவே இல்லை. எப்படி வச்சுக்கலாம், ஈஸா சொல்லலாம், ஹாத தாலிபு லைஸ பி கஸ்லான், இவன் யாரு இல்ல, சோம்பேறி இல்ல. அப்ப அதை மறுக்கிற மூலமா அவனை புகழலாம் செய்யணும். அப்ப அவன் யாரு, மூலம் அப்ப நீங்க சோம்பேறி இல்ல, இது திட்டுறதா புகழ்றதா, எதுக்கு புகழ்றேன், சிஃபத்து தம்மா கொண்டு வந்து அதை இஸ்திஸ்னா பண்ணி பண்ற புகழ். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி பால், இப்பதான் ஆசிபாக மூச்சு தொடங்கணும்னா உஸ்லூபுல் ஹக்கீம் என்ன அர்த்தம்னா, உஸ்லூபுனா போக்கு, ஹக்கீம்னா ஞானி, ஒரு ஞானியின் உஸ்லூப் வசனத்தினுடைய போக்கு. இது கொஞ்சம் புரியணும் சொல்ல, ஆனா ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஷார்ட்டா சொல்றேன். அப்போ ஒருத்த வந்து உங்க நேரடியா நம்மளோட ஒரு கேள்வி கேட்பான், நம்ம அது சம்மந்தமே இல்லாம ஒரு பதில சொல்லுவோம், சரியா, சம்மந்தமே இல்லாம பதில் சொல்றது, இல்லைன்னா அவன் கேட்ட கேள்வி நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்போ அவன் நினைச்சிட்டு இருப்பான், அவர் வந்து இதுக்கு பார்க்கல போல இது போல, ஆனா அப்படிலாம் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம சம்மந்தம்னா ஒரு பதில் சொல்றோம்ல, ஏன் சொல்றோம், நீ அதோட இதுதான் உனக்கு முக்கியம் அப்படிங்கறக்காண்டியும், இல்லாட்டா அவன் கேட்ட கேள்வி விடுறோம், இது உனக்கு தேவையில்லைங்கிறக்காண்டி. இல்ல சம்மந்தமே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்,
அவனோட ஒரு கேள்வி கேட்போம் சம்மந்தம் இல்லாம. ஏன்னா உனக்கு முதல் இதுதான் தேவை. ஒரு ஞானியினுடைய ஒரு வசன போக்கு. அவனுடைய கேள்விக்கு சம்மந்தம் இல்லாம பதில் சொல்றது, அல்லது அவன் கேள்வி விட்டுறது, இல்லை நம்ம சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்கறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அது சம்மந்தம் இல்லாம நம்ம அவன்கிட்ட சொல்றதெல்லாம் அவனுக்கு எது முக்கியமோ அதுதான் கொடுக்குறோமே தவிர, அவன் கேட்டதுக்கு பதில் தெரியாமையும் கிடையாது. அவன் கேட்ட கேள்வி விட அவனை முக்கியமான விஷயம் என்ன பண்றது, முற்படுத்துறது. அதான் உஸ்லூபுல் ஹக்கீம். காயிதா உஸ்லூபுல் ஹக்கீம், ஞானினுடைய வசன போக்கு என்பது தலக்கி அல் முகாத்தப. அந்த தலக்கினா என்ன பண்றது, சந்திக்கிறது. அல் முகாத்தப்னா முன்னாடி நிற்கிறாப்புல, நான் தான் முகாத்திப், நீங்க முகாத்தப், பேசக்கூடியவன், நீ என்ற கேட்கிறான். அப்ப முகாத்பி மாயத்தரக்கபுஹு, அவன் வந்து நினைக்காத விஷயத்த வந்து எதிர்பார்க்காத விஷயத்த அவன்கிட்ட பேசுறது. எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த என்ன பண்றது, அதாவது அவன் எதிர்பார்க்காத அவன் எதை எதிர்பார்த்திருப்பானோ அதை தவிர்த்து பேசுவது. எப்படி? இம்மா பி தர்கி சுவாலி, அவனுடைய கேள்வியை விடுறது. இஜாபத்து அன் சுவாலின் லம் யஸ்அலுஹு, அவன் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றது. அவன் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றது. அல்லது இம்மா பி ஹம்லி கலாமிஹி அலா கைரி மா கான யக்ஸி, இது ரொம்ப முக்கியமானது. இம்மா பி ஹம்லி கலாமி அலா, அல்லது அவன் சொன்ன வார்த்தைகளை வந்து அவன் எதை யோசிச்சு சொன்னானோ அதுக்கு மாற்றமா சொல்றது. இம்மா பி ஹம்லி கலாமி, அவனுடைய கலாமை சுமப்பது, அலா கைரி மா கான, அவன் எதை எந்த நோக்கத்துல சொன்னானோ அந்த நோக்கத்துல இருந்து அதை வேற நோக்கத்துல என்ன பண்றது அவனை சொல்றது. இப்ப நம்ம ஒரு நோக்கத்தை சொல்லியிருப்போம், என்ன சொல்றது, நீ கேட்கலாம், நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரணும் தொந்தரவா இருக்குதா? இல்ல, நீ அடிக்கடி வர்றதுதான் எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. அவன் அடிக்கடி வர்றது எப்படி நினைச்சிருக்கான், தொந்தரம். அவன் அவன் அப்படி யோசிச்சுதான் சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது வேற விதத்துல அவனுக்கு புரிய வைக்கிறோம். அதான் இஷாரத். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, இஷாரத்தன் அறிவிப்பதற்காக. இது அன்னஹு கான எம்பகி லஹு அன் யுஸ்அல ஹாதா சுஆல வயக்ஸு, ஏன்னா நீ கண்டிப்பா இந்த கேள்விகளை கேட்கணும், நீ இப்படிதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு சொல்வதற்காண்டிதான் இந்த மாதிரி செய்யறது. புரிஞ்சாமலாம் இல்ல என்னக்கா சொல்லுவா உஸ்லூபுல் ஹக்கீம் அப்படின்னு சொன்னா, தலக்கல் முகாத்தப பிகைரி மா யதரக்கபு, அவன் எதிர்பார்த்ததை தவிர்த்து விஷயத்தை சொல்றது. எப்படி? இம்மா பி தர்கி சுஆலி, அவன் கேட்ட கேள்வி அப்படி விட்டுறது. இஜாபா அன் கைரி சுஆலி லம் யஸ்அல், அவன் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றது. இம்மா பி ஹம்லி கலாமி அலா கைரி மா கான யக்ஸித், அல்லது அவனோட எந்த நோக்கத்தை ஒரு வார்த்தை சொன்னானோ அதை வேற நோக்கத்துல அவன்கிட்ட சொல்றது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா 3 விஷயம் தான். ஒண்ணு கேள்வி விடுறது, இல்ல அவன் கேட்ட கேள்விக்கு மாற்றமாக பதில் சொல்றது, இல்ல அவன் எந்த நோக்கத்தை சொன்னானோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமாக சொல்றது. ஏன்னா இஷாரத்தன் இலா அன்னஹு கான யம்பகி லஹு அன் யஸ்அல ஹாதா சுஆல், ஏன்னா அவனுக்கு நம்ம புரிய வைக்கிறோம், நீ கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்கணும். அவ் யக்ஸித ஹாதல் மனால, இந்த நோக்கத்தை தான் நீ என்ன பண்ண அதை விளங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான இது பண்றோம். இப்ப அல் அம்சிலா, உதாரணம் பாருங்க. قال تعالى, அல்லாஹ் يسألونك عن الأهلة, நபியா உன்கிட்ட வந்து அவங்க எதை பத்தி கேட்கறாங்க, பெறைய பத்தி கேட்கறான். அல் அஹில்லா, பெறைய பத்தி கேட்கறான். குல், அவங்களோட சொல்லுங்க, ஏ மவாக்கித்துல் லின்னாஸ், இது மக்களுக்கு காலம் காட்டியாகவும், வல் ஹஜ், ஹஜ்ஜை காட்டக்கூடியதாகவும் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. மக்கள் பெறைய பத்தி கேட்டாங்க, ஏன்னா அது பெருசாகுது குறையுது அப்படின்ட்டு. அது உனக்கு முக்கியம் இல்ல, அது எதுக்கு இருக்குன்னு சொன்னா அல்ல அதுக்கான பதில சொல்றான் பாருங்க. ஏன் கூடுது குறையுதுன்னு நல்லா சொல்லல, அவன் கேட்ட கேள்வி வேற, அல்லாஹ் சொல்ற பதில் வேற. அல்லாஹ் எப்படி சொல்றான், சொல் சொல்லுங்க, ஏ மவாக்கித்துல் லின்னாஸ், அது மக்களுக்கு காலம் காட்டியா இருக்குது, ஒரு ஹஜ்ஜை காட்டக்கூடியதா இருக்கு. அவங்க கேட்டது எப்படி, கூடுது குறையுது அப்படின்ட்டுதான். ஆனா அந்த கேள்வி இங்க இல்ல. அவங்க ஏன்னா இது உனக்கு தேவையில்லை கூறுறது, ஏன்னா கூறுறதும் குறை எதுக்குன்னு சொன்னா மக்களுக்கு காலத்தை காட்டுறதுக்கானே, ஹஜ்ஜை காட்டுவதற்கானே மட்டும்தான். கால இப்னு ஹஜ்ஜாஜ், இப்னு ஹஜ்ஜாஜ்
கால அவர்கிட்ட இப்னு ஹஜ்ஜாஜிட்ட ஒருத்தர் சொல்றாரு கால சக்கல் து விளங்கிக்கோங்க. இப்னு ஹஜ்ஜாஜிட்ட ஒருத்தர் சொல்றாரு கால சக்கல் து இதா அதைத்து மிரா, நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன், உங்களுக்கு நான் சுமையை உண்டு பண்ணி விட்டேன். சக்கல் து என்ன பண்ணிட்டேன், சுமையை உண்டு பண்ணி விட்டேன். எதன் மூலமா, இதை அசைத்து மிராரம், நான் அடிக்கடி வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் சுமையை உண்டு பண்ணிட்டேன். கொல்து நான் சொன்னேன், சக்கல்த ஆமா நீ சுமையை உண்டு பண்ணிட்ட, சுமையை உண்டு பண்ணிட்ட. க அஹலி பில் அயாதி, க அஹலினா அந்த ரெண்டு சோல்ருக்கு மத்தியில், அல் பில் அயாதினா நட்பு என்னும் அந்த சரி சரி குல்து சக்கல்த காஹிலி, காஹிலி பில் அயாதி. காஹிலி அப்படின்னா சோல்பட்ட ஷோல்டர், ரெண்டு ஷோல்டர் நடுவில் உள்ள. ஆமா என்னோட ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் நீ என்ன பண்ணிட்ட, சுமையை உண்டு பண்ணிட்டேன். பில் அயாதி எதன் மூலமா, நட்பு என்னும் அந்த விஷயத்தின் மூலமா. நீ எனக்கு வந்து நட்பு மூலமா தான் சுமை அப்படின்னு அர்த்தம். அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அடிக்கடி வருது உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கு போல நான், ஆனா அவர் சொல்றாரு ஆமா ஆனா அது அப்படி இல்லை. எப்படி, நட்பு மூலமா எனக்கு என்ன பண்ணிருக்கிற, சுமையை உண்டு பண்ணிருக்கிற அப்படின்னா ரொம்ப எனக்கு ரொம்ப நீ நட்பு மூலமா நீ நிறைய விஷயம் பண்ணிருக்கிற. அடுத்து திருப்பி சொல்றாரு கால சவ்வல் தூ, நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், உங்களை என்ன பண்றேன், ரொம்ப நேரம் உட்காந்தேன். கூல் அது நான் சொன்னேன், இல்ல இல்ல அவுலைத்த தௌலா, அதிக நேரம் உட்கார்ந்து எனக்கு நீ உபகாரத்தை தந்திருக்கிற, அதிக நேரம் உட்கார்ந்து எனக்கு உபகாரத்தை தந்திருக்கிற. அந்த இதுல இந்த ஐயாதிங்கிறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்கும்ல, என்னன்னா நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, நற்செயல்கள் மூலமாக நற்பலன்கள் மூலமாக நீ என்னுடைய ஷோல்டர் என்ன பண்ணிட்ட, கனமாக்கிட்ட, சுமையாக்கிட்ட. இப்ப அடுத்து சொல்றான் சவ்வல்து குல்து அவுலைத்த தௌலா, அடுத்து கால அப்ரம்து, நான் உங்களுக்கு சடைவை உண்டு பண்ணி விட்டேன், சடைவை உண்டு பண்ணிட்டேன். குல்து நான் சொன்னேன், ஹபுல்ல விதாதி, நட்பு என்னும் கயிறை நீ என்ன பண்ணிருக்கிற, நீ வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாய். நான் ரொம்ப நேரம் உட்காந்து உங்களை சடவை உண்டு பண்ணிட்டேனோ, இல்ல நீ நட்பு என்னும் கயிறை தான் நீ உறுதிப்படுத்தி இருக்கிற. அப்ப எல்லாம் எந்த காய்தாக்குள்ள வரும், அவன் எந்த நோக்கத்துல சொன்னா அதுல இருந்து வேற நோக்கத்துக்கு நான் அவனுக்கு கொண்டு போறேன். ஸ்லோபுல் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு மூலம் இன்ஷாஅல்லாஹ். இல்முல் பதி'. இப்ப அடுத்து இல்முல் மஆனில எத்தனை பாடம் முடிச்சிருக்கிறோம், இல்முல் மஆனி தான் ரொம்ப அதிகம். இல்முல் மஆனி மொத்தம் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க, சபரு இன்ஷா, ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு கொண்டு வரோம். எத்தனை பாடம் முடிச்சிருக்கோம் இல்முல் மஆனி, ரெண்டு தான் முடிச்சிருக்கோமா. அல் கரது மின் இல்காயில் ஹபர் முடிஞ்சல. அடுத்து மூணாவது இது அப்துலிபுல் ஹபர், அதுல இருந்து ஆரம்பிக்கணும். நூத்தி 90 பக்கம் இருக்கு. ஈஸி தான். அடுத்த நாள் ஒரு நாள் இதை என்ன பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ், 10 நிமிஷம் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் பண்ணலாம் பாருங்க, டவுட் நான் கேட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆன்லைன் ஆசியாக்கு புரிஞ்சா ஆசியா அமீனாக்கலாம். புரிஞ்சு சார்.